பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை காலையில் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஜெபம். மாணவர்களும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறது வழக்கமா இருக்கலாம். நம்ம ஜெபங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல நம்ம பேசுவது. இததான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம்னு சொல்றோம். ஆண்டவரோடு உரையாடுவது. இப்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்துல எட்டும். ஆனா நம்ம அதிகாலை வேளையில காலையில எழும்பின உடனே நம்ம இப்படி ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு ஒரு சக்தி இருக்கும். அந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டு அதற்குரிய பதில் நமக்கு உடனே கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை பொழுதும் நம்ம காண்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஏன்னா இந்த உலகத்துல எப்போ என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது மனிதனால நம்ம ஒவ்வொருவராலும். ஆனா ஒவ்வொரு நாளும் காணுறது ஆண்டவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் காண முடியாது. இன்னைக்கு இருக்கிற மனிதனை நாளைக்கு பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற நாள் வர சந்தோஷமா இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்த போட்டி, பொறாம, மனஸ்தாபம், கசப்பு இதெல்லாம் மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நம்ம அந்த நாட்கள்ல ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகாலையில ஒவ்வொருவரும் இந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு தீங்கும் நம்மளுக்கு நேரிடாதபடிக்கு, அணுகாதபடிக்கு நம்மள கண்ணின் கருவது போல பாதுகாக்கிறது மட்டும் இல்லைங்க, பய உணர்வை நீக்கி கவலைகளை மறக்க வச்சு எந்த தீமையும் நம்ம அணுகாதபடி, எந்த வியாதியும் நம்ம தொடராதபடிக்கு நம்மள பாதுகாப்பாரு. அப்படி அதிகாலையில பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்போ நம்ம பைபிள்ல சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, கர்த்தாவே நான் காலையில என்னைக்கு ஜெபம் பண்ண வருவேன், என் சத்தத்தை நீங்க கேளுங்க, காலையில உமக்கு நேரா நான் ஆயுதமா காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. காலையிலே நம்ம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை விசுவாசிச்சு, ஆண்டவர் பாதத்தடியில உட்கார்ந்து இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சுட்டு அந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு நம்ம செய்ய தொடங்கும் போது அந்த காரியங்கள் கண்டிப்பா ஆசீர்வாதம் மிகுந்ததா மாறும். இப்போ அதிகாலை ஜெபிக்கும் போது நம்ம அந்த நாளை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறது மாதிரியும், அந்த நாள்ல எந்த ஒரு தீங்கும் நடக்காம, எந்த ஒரு பய உணர்வு நமக்கு ஏற்படாம, நம்ம கையிடுகிற ஒவ்வொரு தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதே போல நம்மளுடைய பாவங்கள் ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு நம்ம பாவம் இந்த நாள்ல செய்யாதபடிக்கு காத்து கொள்ளவும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம பிரேயர் பண்ணும் போது, அதே போல பிசாசின் உபத்திரவங்களில் இருந்து விடுதலை அடையலாம். பிசாசின் கிருமிகள் நம்ம தந்திரமா தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளவும் நம்ம காலையிலே நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அப்போ நம்ம அதிகாலையில எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் இப்போ கண்களை மூடி ஜெபிக்க தொடங்கலாம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல அதிகாலையில இப்படி ஜெபித்தால்
சக்தி வாய்ந்த ஜெபம் இது அப்படின்னு சொல்லி அப்பா அதை அறிஞ்சுக்க நீங்க செய்தா மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைய நாள்ல எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் அப்பா கற்றுத்தந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இப்ப அதிகாலை வேலையில ஜெபிக்கிறது மாதிரி நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கலாம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த வேலையை காண செய்த அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாட்கள்லப்பா எந்த அணுகாத படிக்கு அப்பா நீங்க காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. பயன் நிறைந்த வாழ்க்கையில இருக்கிற எங்க வாழ்க்கையில எந்த ஒரு பயனும் ஏற்படாத படிக்கு அப்பா பயத்தின் ஆவியை வெளியே எடுத்து அப்பா பரிசுத்தத்தின் ஆவியையும் துணிச்சலின் ஆவியையும் தைரியத்தின் ஆவியும் உங்களுக்கு ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைய நாள்ல நாங்க செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் அப்பா உங்களுடைய கரம் கூடவே இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா போக்குவரத்திலும் கூடவே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த மனிதர்கள்ட்ட எப்படி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு பாவங்களும் எங்களை அணுகாதபடிக்கு உங்களுடைய கல்வாரி சிலுவையின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஆரோக்கியமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. பிசாசின் கிரியைகள் எங்களை தொடாதபடிக்கு அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு நாளிலும் அப்பா வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளையும் முழுவதுமாக உங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். எங்க தொழிலை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சுகமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. வியாதியை எங்களிலிருந்து நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். ஆமென். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த நாட்களை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொன்றையும் நம்ம நடத்தும் போது கண்டிப்பா அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை நம்மளை சூழ்ந்து இருக்கும். நம்மளுக்கு அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் எந்த ஒரு தீங்கும் நம்ம வாழ்க்கையில அணுகாதபடிக்கு நம்ம பாதுகாத்து வழி நடத்தி செல்லுவாரு. இந்த ஜெபத்தை அதிகாலை வேளையில அந்த நாளை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு செயலையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி நீங்க ஜெபிச்சுட்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா மாறு. அதனால எல்லாரும் காலை வேளைகள் எழும்பினவுடன் ஆண்டவர் சமூகத்துல இப்படி அந்த நாட்களை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.